இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனின் தயவு, காட்ஸ் ஃபேவர். வசனம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் இல்லையா? 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம். தேவன் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால், இந்த காருண்யம் அப்படின்றது காட்ஸ் ஃபேவர், தயவு, கிருபை என்று பார்க்கிறோம். அந்த தேவ தயவுனால, கிருபையினால நம்மை சூழ்ந்து கொள்ளுவார் என்று பார்க்கிறோம். அது எப்படின்னா, ஒரு கேடகம் போல நம்மளை பாதுகாக்கிறதா இருக்குமா. அந்த தயவு, தேவ தயவு பாருங்க, நம்ம மேல வந்துச்சுன்னா எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, எதுவுமே நம்மளை தாக்க முடியாது, எந்த இருளின் ஆதிக்கங்கள் நம்மளை அழுத்த முடியாது. ஏன்னா தயவு என்னும் அந்த கிருபை என்னும் கேடகத்தினால் தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுவாராம். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசோ இல்லாட்டி ஏதாவது நம்மளுக்கு எதிராக மனிதர்கள் செயல்படுகிற காரியங்களோ எதுவாக இருந்தாலும் பாருங்க, இந்த கேடகம் என்ன பண்ணுமா, தயவும் என்னும் கேடகத்தினால் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பாருங்க, அந்த தீங்கான காரியங்கள், எதிரான காரியங்கள்லாம் அந்த தயவு விழுங்கி விட்டுரும் பாருங்க. அப்போ அதனால தான் நம்ம தேவ தயவில் நம்ம நடக்க வேண்டும், தேவ தயவை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். எப்படி அணிய முடியும்னா, நம்ம தேவனோடு இணைந்து செயல்படுவதன் மூலம்தான் இதை அணிய முடியும். பாருங்க, நம்ம இந்த தயவில் அனுதினமும் நடக்க வேண்டும். இந்த தயவில் நம்ம நாளுக்கு நாள் வளர வேண்டும். பாருங்க, லூக்கா 2:52 பாருங்களேன், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவே ஞானத்திலும் தயவிலும் வளர வேண்டி இருந்தது என்றால், நீங்களும் நானும் நிச்சயமாகவே அந்த தேவ தயவில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தயவு அவருக்கு சூழ்ந்து கொண்டது போல, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் திட்டம் நம்ம மேல இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் பாருங்க, அந்த தயவு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த தயவில் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும், ஆபிரகாமுக்கு, நோவாக்கு, யோசேப்புக்கு, தாவீதுக்கெல்லாம் தேவனுடைய தயவு அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் தேவன் அவங்களுக்கு வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த தேவ தயவு அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த தேவ தயவு தான் அவங்கள உயர்த்திச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையில். அப்போ அந்த தேவ தயவில் நம் அனுதினமும் நடக்க வேண்டும், அந்த தேவ தயவில் நம்ம அனுதினமும் வளர வேண்டும். பாருங்க, இந்த தேவ தயவு நம்மளுடைய பங்காக இருக்குது. நம்ம என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஆவியிலே பிறந்தோமோ அன்றையிலிருந்து இந்த தேவ தயவு நமக்கு சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த தயவு இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை எதிர்பார்க்கணும் ஆண்டவர்கிட்ட. அப்பா, எனக்கு வேணும்ப்பா உங்கள் தயவு. காலையில் எந்திரிச்சோன்னே இல்லை, ஆண்டவரே உம்முடைய தயவுனால் என்னை சூழ்ந்து கொள்ளும்ப்பா, அந்த நாள் முழுவதும் உம்முடைய தயவு என்மேல், என் குடும்பத்தின் மேல் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா அப்படின்னு நம்ம செபிக்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம் பாங்க தேவன்கிட்ட. அநேக முறையில் நம்ம உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இந்த தேவ தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த தேவ தயவு நம்ம என்ன பண்ணுகிறோம் அந்த அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. இந்த தேவ தயவு என்பது நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது என்ற ஒரு தொடர்புடையது தான் இந்த தேவ தயவு. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ தயவானது உங்கள் இருதயத்துடன் எப்படி இணைக்கப்பட்டிருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, 2 நாளாகமும் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 5:8 கூட பார்க்க முடியும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் முக்கியமாக இருக்குது தேவ தயவை பெற்றுக்கொள்வதற்கு. பாருங்க, நம்ம இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது, உத்தம இருதயத்தோடு இருக்கும் பொழுது நம்ம தேவ தயவை ஈர்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம எவ்வளோதான் நம்ம கடவுள்கிட்ட இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் நம்ம காட்டுறதுக்கு நம்மளுடைய அழைப்பு கிடையாது. நம்ம அழைப்பு எப்படி தெரியுமா, தேவனுடைய சுபாவத்தை கொண்டவர்களாய் இல்லை, அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார் என்ற ஒரு
உணர்வோட நம்ம வாழ்க்கையில் செயல்படும் பொழுது பாருங்க, தேவனுடைய தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தில் கசப்பு, கோபம், பொறாமை, எரிச்சல், இல்லை தேவையில்லாத சிந்தனைகள், பாவ சிந்தனைகள் இப்படிலாம் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது தேவ தயவை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்படியாக எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி. உங்கள் தயவுனால் எங்களை முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தினமும் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் தயவு நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தயவில் நாங்கள் வளர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எப்படி கிறிஸ்துவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விரித்து அடைந்தாரோ அதுபோல் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இந்த ஞானத்தில் வளரவும், தேவ தயவில் கிருபையில் வளரவும், மனுஷ தயவில் நாங்கள் அதிகமாய் நாங்கள் விருத்தி அடையவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள்லாம் அப்படி ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாகவும் ஆண்டவரே அப்பா, உத்தம இருதயத்தோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.